உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயேசுவின் இரவு விருந்து 17/4/2025. திருப்பலி முன்னுரை. இயேசுவாக நம்மை உருவாக்குவது நற்கருணை. இறையேசுவில் இனியவர்களே, நற்கருணையையும் குருத்துவத்தையும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய நாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நம் பங்கு பணியாளர்களுக்கு குருத்துவ நாள், நற்கருணை நாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். அதற்கு தேவையான ஆற்றலை இயேசு அன்பின் இறை பிரசன்னமாகிய நற்கருணை வழியாக நமக்கு தருகிறார். இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உள்ளடக்கிய நற்கருணையை தகுதியோடு உண்பவர்கள் இயேசுவாகவே உருமாற்றம் பெறுகின்றனர். நற்கருணை அருள் அடையாளத்தை இவ்வுலகில் தொடர்ந்தாற்ற குருத்துவத்தை இயேசு ஏற்படுத்தினார். இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவி தன் அன்பை வெளிப்படுத்தினார். அதை செயல்படுத்த வேண்டும் என்று அருள்பணியாளர்களுக்கும் அன்பு கட்டளைகள் தந்தார். அன்பின் பொருட்டு எத்தகைய பணிகளையும் செய்ய முடியும் என்று இயேசு முன்மாதிரி காட்டினார். இந்த அன்பை நம் வாழ்விலும் கடைபிடித்து இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 8, மேலும் 11 முதல் 14 முடிய. முதல் வாசக முன்னுரை. பாஸ்கா விழா கொண்டாடும்படி எகிப்தில் வாழ்ந்த இஸ்ராயேல் மக்களிடம் ஆண்டவர் கூறினார். அவர்களும் குடும்பம் குடும்பமாய் 1 வயது ஆட்டுக்குட்டியை வெட்டி சமைத்து உண்டனர். இரத்தத்தை ஆண்டவர் கூறியபடி கதவு நிலைகளில் தெளித்தனர். ஆண்டவர் இரவில் கடந்து செல்லுகையில் இரத்தம் தெளித்த வீடுகளை தவிர்த்து எகிப்தியரின் வீடுகளிலுள்ள ஆண் தலைப்பேர்களை சாகடித்தார். விடுதலை தந்த ஆண்டவரின் பாஸ்கா விழாவை இஸ்ராயேலர் தலைமுறை தோறும் கொண்டாடி மகிழ்கின்றனர் என்று கூறும் விடுதலை பயண நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. தன் உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக தந்த இயேசு இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற அன்பு கட்டளையையும் தந்தார். அனுதினமும் திருப்பலி வழியாக நற்கருணை விருந்தில் பங்கு பெறும் நம் வாழ்வை இயேசு அன்பு பணியில் மகிழ்ச்சி காண செய்கின்றார் என்று கூறும் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.